ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாருமே ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லா ஆப்பையும் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் வராது. அதாவது நீங்கள் எதனா அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு வாய்ஸ் மெசேஜில் சொல்லும். அதுக்கு எல்லாருமே தனியாக ஸ்பீக்கர் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ஷாப்லலாம் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது நம்ம மொபைல்லேயே செட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே செட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வாய்ஸ்லேயே சொல்லும். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபோன்பேயில் அந்த ஆப்லேயே வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம். பட் ஜிபேலலாம் அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம தனியாக ஒரு ஆப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் 3 இதுக்குமே செட் ஆகும். அதாவது பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே எல்லாத்துக்குமே நீங்கள் அது செட் ஆகும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் யூபிஐ பேமெண்ட் அனௌன்சர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஆப்பாக வரும். இது 4.3 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் கொடுங்க. அதே மாதிரி நீடு நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் கேட்கும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் உள்ளே போகும். உள்ளே போய் அதை எடுத்து அலோவ் கொடுத்துருங்க. இப்படி அளவு கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா அந்த ஆப் வந்துடும். இதில் நம்ம செட்டிங்ஸ் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இன்க்ரீஸ் வால்யூம் டு மேக்ஸிமம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த பாக்ஸை. அதே மாதிரி இன்க்ளூடு சென்டர் நேம்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க. இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க நேமும் சேர்த்து சொல்லும். இதில் நம்மளோட தமிழ் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் தமிழ் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் இருக்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இது அவ்வளோதான் செட்டிங்ஸ். இது மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கு மணி சென்ட் பண்ணும்போது அல்லது மணி ரிசீவ் ஆகும்போது கூட யார்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்துச்சு, எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிவிடும். நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி அமௌண்ட் வந்துச்சா இல்லையான்னு செக் பண்ண தேவையில்லை. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அமௌண்ட் வந்துடுச்சுன்ட்டு. இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.